ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு எப்படியாவது பாசிட்டிவ்னு வரணும், இவங்க கன்சிவாக இருக்காங்கன்னு வரணும்னு சொல்லிட்டு விஜயா வேண்டாத சாமி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, குறுக்க நெருக்கன்னு அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்க, காசெல்லாம் முடிஞ்சு வைக்குது. இதெல்லாம் பண்ணதோட இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? உடனே நம்ம பார்வதிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, பார்வதி மாங்காவாக கொண்டு வர, மாங்காவை கீழே கொட்ட, நம்ம மீனா அதில் காலை வைக்க, முத்து காப்பாற்ற, வேற லெவலில் இருந்து சீன் எல்லாம் அவங்க ரெண்டு பேத்துக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் நடந்துச்சு. என்ன இது ஹால்லையே அப்படிங்கிறாங்க. ஏன் மகனும் மருமகளும் நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். இப்படியும் ஒரு தாய், ஒரு மகன் நல்லா இருக்கணும், ஒரு மகன் நல்லா இருக்கக்கூடாது. அது சரி, பிடிக்காத மருமகளாக இருந்தால் எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜயாவுக்கு பெரிய கவலை என்னென்னா, நம்ம ரோகிணி கன்சிவாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் மீனா கன்சிவாகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நல்ல எண்ணம்ப்பா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொல்லுவாங்க. கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மனோஜ் குழந்தை இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. யோ, கடவுள் கொடுக்குற வரையா அதெல்லாம் போய் வேணாங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ரோகிணி இருந்துட்டு முதல்ல பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு, நீ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவங்க இருந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க, இது உண்மை கிடையாது, நான் என் மாமியார்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு டூப்ளிகேட் நாடகத்தை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு அப்பயே தெரியுமேம்மா, நீ எப்பொழுதும் நடிக்கிறதுலையே வேலையாக இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணு வந்துட்டு மனோஜ் இப்போ அவர் குழந்தையே வேணாங்கிறாரு, எப்படி கிறிஷை எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கு நீ கிறிஷை பற்றி பேசாத போன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கிறிஷ் மேலே அக்கறையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம விஜயா சரி கால் பண்ணி ரவி ஒய்ஃபையும் கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூப்பிட்றாங்க. ஸ்ருதியை கூப்பிட்டதுக்கு இல்லை வரமாட்டேன் ஆண்டி, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் எப்படி அங்கே வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நான் அந்த ரவுடி பையன் இருக்கிற வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரவி வந்துட்டு ஸ்ருதி இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு அவர் ஹோட்டல்லே தங்கிட்டு இருக்காரு. என்னப்பா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.